ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியலில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் விஜயும் காவேரியும் உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயோட தாத்தா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அதில் பேசின விஜய் ரொம்ப அதிர்ச்சிகரமாக ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தாத்தா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாட்டிக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாத போயிடுச்சு விஜய். அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ ரொம்ப பதறி போய் நான் வீட்டுக்கு வரவா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இப்போது சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா, நீ எப்படி நான் பாட்டியை பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. சரி அப்புறம் உன் இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிடுறாரு. உடனே காவேரி கிட்டே விஜய் என்ன சொல்கிறார், நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன், பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரி இருந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ அங்கே வர வேணாம், நீ அங்கே வந்தீங்கன்னா உன்னை ரொம்ப காயப்படுத்துவாங்க, நீ பட்டதெல்லாம் போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டைமில் நீ எந்த விதமான சங்கடத்தையும் அனுபவிக்க நான் வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை நான் வருவேன், பாட்டிக்கு உடம்பு முடியாது இருக்கும்போது என்னால் இங்கே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விஜய் கூடவே வராங்க. அவங்க வந்து பாட்டியை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்குறாங்க. பாட்டி நான் தான் காவேரி, விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் விஜய் ஒய்ஃபா, நீ தான் என் பேரன்கிட்டேருந்து பிரிச்சியா, தள்ளிப்போ, இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவமாக நடந்துக்கிறாங்க. அது காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து வெளியில் வந்தோடனே காவேரிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் விஜயோட தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவள் இப்படி தான் திடீர்னு நைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கா, பிபி அதிகமானதால அவள் ஏதோ பெனாத்ரா விஜய், அவள் ஏதோ பேசிகிட்டு இருக்கா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் தாத்தா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, சேச்சா பரவாயில்ல தாத்தா, அவங்க இப்படி உடம்பு முடியாத இருக்கும்போது நான் எப்படி அதை தப்பாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லபடியாக இந்த குழந்தைய பெற்றுட்டு வருவமா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இந்த கஷ்டம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உடனே விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே இன்னும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சீரியலில் நடந்தது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிற உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.